யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேசிய பிரதமர் மோடி இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்பதாக உறுதியளித்தார். உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். 3 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் போர் குறித்தும் இரு நாட்டு தலைவர்கள் நீண்ட நேரம் விவாதித்தனர். அப்போது ஜெலன்ஸ்கியிடம் இந்தியா அமைதி முயற்சிகளை தீவிரமாக திட்டமிட்டுள்ளது என்பதை உலகம் அறியும். எங்கள் அணுகுமுறை மக்களை மையமாக கொண்டது என்பதை நீங்களும் அறிவீர்கள் என பிரதமர் மோடி கூறினார். தொடர்ந்து பேசிய போது சில மாதத்திற்கு முன்பு அதிபர் புட்டினை சந்தித்த போது இது போருக்கான நேரமில்லை என்று கூறியிருந்தேன். இப்போது ரஷ்யாவுக்கு சென்றபோது போர்க்களத்தில் தீர்வு கிடைக்காது என்பதை தெளிவாக எடுத்துரைத்தேன். பேச்சுவார்த்தை ராஜதந்திரம் மூலமாகவே தீர்வு வரும். நேரத்தை வீணடிக்காமல் அந்த திசையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். இருதரப்பும் பேசி நெருக்கடியிலிருந்து மீள வழிகளை கண்டறிய வேண்டும். அமைதிக்கான அனைத்து முயற்சிகளிலும் இந்தியா தீவிர பங்கு ஏற்க தயாராகவே இருக்கிறது. அமைதிக்கு நான் தனிப்பட்ட முறையில் பங்களிக்க முடிந்தால் நான் அதையும் செய்ய விரும்புகிறேன். ஒரு நண்பராக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி உறுதியளித்தார். மத்திய அரசின் பீஷ்ம திட்டத்தில் உருவாக்கப்பட்ட அவசர கால மருத்துவமனைகளையும் பிரதமர் மோடி யுக்ரைனுக்கு வழங்கினார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் மோடி ஜெலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தையில் வேளாண்மை, மருத்துவம், உணவு, தொழிற்துறை, யுக்ரைனுக்கு மனிதாபிமான உதவிகள் தொடர்பாக 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இருவரது சந்திப்பு குறித்து கீவில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெலன்ஸ்கியை இந்தியா வருமாறு பிரதமர் மோடி அழைத்ததாகவும் அவர் வசதியை பொறுத்து வருவார் என நம்புவதாகவும் குறிப்பிட்டார். யுக்ரைனில் படிக்கும் இந்திய மாணவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வலியுறுத்தியதோடு யுக்ரைனில் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக யுக்ரைன் சென்றுள்ள நிலையில் அந்நாட்டுடன் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்திய பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக யுக்ரைன் தலைநகர் கீவ் சென்ற நிலையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 3 மணி நேரங்கள் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இது தொடர்பாக செய்தி ஊடகங்களில் பேசிய அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி வரும் காலங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நேரடியாக வாங்கவும் இந்தியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடவும் தாங்கள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரஷ்ய பொருளாதாரத்தில் இந்தியா மிக பெரும் ஆதிக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்ட அவர் ரஷ்ய அதிபர் புட்டினை விடவும் பிரதமர் மோடி அமைதியை விரும்புவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் மோடி அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுத்தார். இதற்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி இந்தியா வருவதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.